1875ஆம் ஆண்டு குஜராத்தின் ஒரு அமைதியான கிராமம். மண் வீடுகள், விவசாய நிலங்கள், எளிய மக்கள். அந்த மண்ணில் பிறந்த ஒரு குழந்தைதான் வல்லபபாய் பட்டேல். சாதாரண குடும்பம், ஆனால் அசாதாரண மன உறுதி. சிறுவயதிலிருந்தே அவர் அமைதியாக இருந்தார். அதிகம் பேசவில்லை. ஆனால் முடிவெடுத்தால் பின்னோக்கி பார்ப்பதில்லை. விவசாய வேலை, குடும்ப பொறுப்பு, இவை அனைத்திற்கும் நடுவே ஒரு கனவு மட்டும் தெளிவாக இருந்தது. நான் சட்டம் படிப்பேன். நான் என் வாழ்க்கையை நானே உருவாக்குவேன். இளம் வயதில் கல்வியை முடித்தார். பணம் இல்லை, ஆனால் நம்பிக்கை இருந்தது. பல ஆண்டுகள் சேமித்து 36 வயதில் இங்கிலாந்து சென்று சட்டம் பயின்றார். அங்கேயும் அவர் தனித்துவமானவர். தீவிரம், ஒழுக்கம், நேர்மை. சட்டம் ஒரு தொழில் அல்ல, அது நீதி என்று அவர் நம்பினார். இந்தியா திரும்பியதும் வல்லபபாய் பட்டேல் ஒரு வெற்றிகரமான வழக்கறிஞராக மாறினார். பணம், புகழ், மரியாதை எல்லாமே கிடைத்தது. ஆனால் அவர் வாழ்க்கை அங்கே முடியவில்லை. 1917ஆம் ஆண்டு ஒரு சந்திப்பு. ஒரு மனிதர், மகாத்மா காந்தி. அந்த சந்திப்பு வல்லபபாய் பட்டேலின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றியது. இந்த நாடு சுதந்திரமாக வேண்டும். அந்த வார்த்தைகள் அவர் உள்ளத்தில் தீயாக விழுந்தது. அன்று முதல் வழக்கறிஞர் பட்டேல் இல்லை, சுதந்திர போராளி பட்டேல் உருவானார். போராட்டங்கள், கைது, சிறை வாழ்க்கை எதுவும் அவரை அச்சுறுத்தவில்லை. 1928ஆம் ஆண்டு பார்டோலி. விவசாயிகள் அநியாய வரி சுமையில் துன்புற்றனர். அப்போது பட்டேல் முன்னே நின்றார். அஹிம்சை, உறுதி, ஒற்றுமை. பார்டோலி சத்தியாகிரகம் வெற்றி பெற்றது. அந்த நாளிலிருந்து மக்கள் அவரை ஒரே பெயரில் அழைத்தனர், சர்தார், அதாவது தலைவன். 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றது. ஆனால் சுதந்திரத்துடன் ஒரு பெரிய சவால் வந்தது. 565 அரச மன்னர்கள், 565 தனித்த அரசுகள். இந்தியா சிதறிவிடும் அபாயம். அப்போது இந்தியாவின் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான சர்தார் பட்டேல் முன்னே வந்தார். அமைதி பேச்சு, திடமான முடிவு, தேவைப்பட்ட இடத்தில் உறுதியான நடவடிக்கை. ஒரு மனிதன், ஒரே மனிதன் இந்தியாவை ஒரே தேசமாக இணைத்தார். அதனால்தான் வரலாறு அவரை இந்தியாவின் இரும்பு மனிதன் என்று அழைக்கிறது. ஆனால் இந்த கடின உழைப்பு அவர் உடல் நலத்தை பாதித்தது. 1949 உடல் சோர்வு. மருத்துவர்கள் ஓய்வு சொன்னார்கள். ஆனால் சர்தார் சொன்னது ஒன்றுதான், தேசத்திற்கு இன்னும் வேலை இருக்கிறது. 1950 மும்பை. அமைதியான அறை, அருகில் இந்திய கொடி. டிசம்பர் 15 காலை நேரம். இந்தியாவின் இரும்பு மனிதன் அமைதியாக இந்த உலகை விட்டு பிரிந்தார். தேசம் முழுவதும் மௌனம். ஒரு மனிதன் மறைந்தார், ஆனால் ஒரு தேசம் ஒன்றிணைந்தது. இன்று குஜராத்தில் உயர்ந்து நிற்கும் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி ஒரே செய்தியை சொல்கிறது, ஒற்றுமையே இந்தியாவின் வலிமை.